இன்று இலங்கையில ஊடகங்கள்ல அதிகமாக பேசப்பட்ட செய்தி ஒன்று தான். இலங்கையில புத்தளம் மாவட்டத்தில் சிலாபம் பிரதேசத்தில் ஒரு விமானம் இரவு முழுக்க வட்டமிட்டு தெரிந்தது. இதை முதலில் பார்த்த மக்கள் ஏதோ விமானம் ஒன்று மேலே சுற்றி கொண்டிருக்கின்றது என்பது போல உல்லாசமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஏதோ ஒரு விமானம் தரையிறங்குவதற்காக வட்டமிடுகிறதோ அல்லது மேலே இருந்து நிலப்பிரதேசங்களை சுத்தி பார்க்கின்றார்களோ என்றெல்லாம் மக்கள் ஒவ்வொரு வகையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்களுடைய பார்வை வெவ்வேறுபட்டிருந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்லத்தான் புரிந்தது, இல்லை, இந்த விமானம் ஏன் இவ்வளவு நேரம் மேலே வட்டமிடுகிறது? மக்கள் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். பின்னர் என்னப்பா இந்த விமானம் நம்மட ஊருக்கு மேலால சுத்தி கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது அப்படின்னு ஆராய போன நேரத்துல அந்த தகவல்கள் எமக்கு கிடைத்தது. சரி, ஒரு விமானம் சிலாபம் பிரதேசத்தில் வட்டமிட்டதும் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக புரியக்கூடிய வகையில் விளக்கமாக குறிப்பிடுகிறோம். துருக்கிக்கு சொந்தமான விமானம். இந்த விமானம் பிரான்சுடைய தயாரிப்பு, ஏர்பஸ் கம்பெனியை சேர்ந்த ஒரு விமானம். இது வளமையாக இலங்கைக்கு வந்து இலங்கையிலிருந்து துருக்கிக்கு மக்களை கொண்டு செல்லும் இறக்கும் பணிகளில் வளமையான சேவைக்கு உட்பட்ட விமானம். இது ஒவ்வொரு வாரமும் இலங்கைக்கு வந்து துருக்கிக்கு செல்வது வளமையான விஷயம். இந்த வகையிலே இலங்கையிலிருந்து சுமார் 10 மணி அளவு, இரவு 10 மணி அளவில் 202 பேரை ஏற்றிக்கொண்டு கொழும்பிலிருந்து துருக்கி நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. இந்த விமானம் கொழும்பிலிருந்து துருக்கிக்கு செல்வதற்கு சுமார் 9 மணித்தியாலம் எடுக்குமா. இந்த வகையிலே விமானம் துருக்கிக்கு போவதற்கு போதுமான அளவு எரிபொருளை விமானத்தில் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த வகையில இந்த விமானம் நிலத்திலிருந்து மேலே உயர்ந்த போது விமானத்துடைய டயரை உள்ளே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற நேரத்தில் இது விமானத்தில் ஹைட்ரோலிக் முறையில் செயல்படுகிறது. இவ்வாறு உள்வாங்கப்பட்ட இந்த விமானத்துடைய சக்கரம் பகுதி ரோதை திருப்பி கீழிறங்குவதற்கு வெளியே தள்ள வேண்டும். இவற்றில் ஏதோ ஒரு சிக்கல் இருப்பதை விமானி மேலெழுந்த போதே கண்டுபிடித்து விட்டார். அதாவது மேலெழுந்த போது விமானத்துடைய ரோதை, அதாவது சில்லு பகுதி உள்ளே நுழைவது வெளியே வருவது மிக சரியாக இயங்கவில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். பல மணி நேரங்கள் பயணம் செய்து துருக்கி நோக்கி சென்று துருக்கி விமான நிலையத்தில் கீழே இறங்க முற்படும் போது விமானத்துடைய சக்கரங்கள் ரோதைகள் வெளியே வரவில்லை என்றால் விமானம் நிலத்தில் மோதி வெடிப்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக போய்விடும் என்பதை தூர நோக்கோடு அறிந்து கொண்ட இந்த விமானி ஆரம்பத்திலேயே இதனை சரி செய்து விட வேண்டும் என்பதற்காக, அதாவது அந்த விமானம் எங்கிருந்து புறப்பட்டதோ அதே இடமான கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த விமானத்தை அவசரமாக தரையிறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. விமானத்துடைய லேண்டிங் கியர், அதாவது சக்கரம் பகுதி விமானத்தில் உள்ளே எடுப்பதில் வெளியெடுப்பதில் சிக்கல் உள்ளது என்பதை அறிவிக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இந்த விமானத்தை இப்போது சக்கரம் முழுமையாக வெளியே வராமல் இலங்கையின் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மறுபடியும் எப்படி கீழே இறக்குவது என்று அங்கிருந்த அனைத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டார்கள். எனவே இந்த இடத்தில் இறுதி முடிவு யார கையில் இருக்குது என்று சொன்னா விமானிட கையில தான் இருக்குது. விமானி தான் இந்த அடுத்த, அதாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறக்குவதா, இறக்கினால் சக்கரம் வெளியே வராவிட்டால் விமானம் நிலத்தில் மோதி வெடிக்கும், இதனால் அந்த விமான நிலையத்தில் பாரிய சேதங்கள் ஏற்படும், அப்படி அல்லாவிட்டால் அந்த விமானத்தை சமுத்திர பகுதியில் கொண்டு நீருக்குள் இறக்குவதா என்பதை விமானி தீர்மானிக்க வேண்டிய நிலைக்கு உட்பட்டார். உங்களுக்கு தெரியும், பொதுவாக விமானங்கள் ஆபத்துக்குள்ளான நிலைமை ஏற்படும் போது, அதாவது விமானம் தாளமுக்கம், காற்றழுத்தம், இயந்திர கோளாறு போன்ற நிலைமைகள் ஏற்படும் போது இயன்றளவு விமானி நிலத்தில் இறக்க முற்பட மாட்டார். முதலில் அவர் தெரிவு செய்யும் முதல் இடமாக எங்கேயாவது ஒரு நீர்ப்பகுதி, அது கடல் அல்லது சமுத்திரம் அல்லது குளங்களாகத்தான் இருக்கும். அவற்றில் போய் இறக்குவதன் மூலம் அல்லது விழுவதன் மூலம் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை, உயிரிழப்புகளை ஓரளவு குறைத்துக் கொள்ளலாம். 1000 பேர் இருந்தா ஒரு 100 பேர் 50 பேராவது தப்பிக்கொள்ளுவாங்க என்கிறது விமானிகளுக்கு தெரியும். இந்த வகையில இந்த விமானி என்ன செய்யறார், உடனடியாக கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு போய் இறங்குவதை தவிர்த்து அந்த விமானத்தை முதலில் என்ன செய்கிறார் என்று சொன்னா, இலங்கையில் உள்ள கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வடக்காக சென்று சிலாபம் என்கிற பகுதிக்கு மேலாக சுமார் 6500 அடிகளுக்கு மேல் 10 மணியிலிருந்து 11:20 வரை சுமார் 1.5 மணித்தியாலங்கள் வேகமாகவும் ஸ்லோவாகவும் தொடர்ந்து அந்த சிலாபத்தை சுற்றியுள்ள கடல் பகுதிக்கு அண்மைய கலப்பு பகுதியின் ஊடாகவும் தொடர்ந்து வட்டமிட்டுக் கொண்டே இருந்தார். இந்த நேரத்தில் விமானத்தின் உள்பகுதியில் உள்ள மக்களுடைய அந்த 202 பேருடைய மக்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். விமானத்தை தரையில் இறக்குவதற்கு சிக்கல் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது, இனி கடலில் குதிப்பதா அல்லது விமானம் விழுந்து வெடிக்கும் போது உயிரிழப்பதா என்று ஒரு மனப்போராட்டம் இந்த விடயங்கள் தெரிந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் அந்த விடயம் விமானத்தில் உள்ளே இருக்கும் அனைவருக்கும் இது தெரிவிக்கப்படுவது கிடையாது. எல்லோரும் சீட்ல பெல்ட் அணிஞ்சு கொண்டு இருந்து கொள்ளுங்க, பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்க, விமானத்துல சின்ன கோளாறு இருக்குது, விமானத்தை இன்னும் சில மணித்தியாலங்கள்ல அதே இடத்துல நம்ம தர இறக்க இருக்கின்றோம் என்றவாறு தான் விமானி விமானத்துக்குள்ள இருக்கின்றவர்களோட மனநிலையை பேசியிருப்பார். இதுதான் அந்த விமானியுடைய தொழில்வாண்மை. அதே நேரத்தில் இந்த விமானம் பல மணி நேரம் ஒரு குறித்த ஊருக்கு மேல், தலைக்கு மேல் விமானம் சுற்றி கொண்டிருப்பதால் மக்கள் எல்லாம் ஒரு பயத்தோடு அல்லது ஏதோ ஒரு கேள்வியோடு பார்த்து கொண்டு தான் இருந்திருப்பார்கள். ஆகவே எந்த இடத்திலும் எந்த ஒரு கலக்கமோ பிரச்சனை
பிரச்சனையும் வராதிருப்பதற்காக அங்கு மக்களுக்கு உரிய முறையில் உரிய விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஒரு விமானம் ஒரு இயந்திர கோளாறு காரணமாக தரையிறக்குவதற்காக வானத்தில் வட்டமிடுகிறது, யாரும் அச்சப்பட தேவையில்லை என்பது அங்கு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் கிடைக்கின்றது. இந்த வகையில் வானத்திலும் நிலத்திலும் ஒரு வகையான உளவியல் போராட்டம் காணப்பட்டது. இந்த வகையில இந்த விமானியுடைய சாணாக்கியத்தை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். அந்த விமானி என்ன செய்யறான்னு சொன்னா, தற்போது தரையில இந்த விமானத்தை இறக்கக்கூடிய சுமூகமான நிலைமை இந்த விமானத்திடம் கிடையாது என்பதை உணர்ந்து கட்டுநாயக்காங்கிற அந்த விமான நிலையத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலாபம் பகுதியில் சுமார் 1.5 மணித்தியாலம் பெரியதொரு வட்டம் போட்டு பின்னர் அந்த வட்டத்தை குறைத்து கொண்டு சிறியதொரு வட்டமாக மாற்றுகிறார். இவ்வாறு இந்த விமானி 27 முறை வட்டமிட்டுள்ளார் அந்த சிலாபம் பகுதியை சுற்றி. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடிக்கு மேல் இந்த விமானம் இந்த பிரதேசத்தில் வட்டமிடுகிறது. இதற்கு காரணம் என்னென்று சொன்னா, இவ்வாறு வட்டமிடும் போது செயலிழந்து போன இந்த லேண்டிங் கியர், அதாவது விமானத்துடைய சக்கரம் பகுதியில் இயங்கும் இயந்திரங்கள், ஹைட்ரோலிக் சிஸ்டம் சிலப்போது வளமைக்கு வரக்கூடிய தன்மை காணப்படுமாம். இது மாத்திரமல்லாமல் இவ்வாறு விமானம் வட்டமிடும் போது விமானத்தில் இருக்கின்ற பெட்ரோல், அதாவது எரிபொருள் அனைத்தும் தீர்ந்து விடும் நிலைமைக்கு வந்துவிடும். இவ்வாறு இந்த சிலாபம் பகுதியில் 27 வட்டம் இந்த விமானம் சுற்றி வந்த போது அதனுடைய பறந்திருக்கின்ற தூரம் சுமார் 1000 தொடக்கம் 1500 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய தூரத்துக்கு ஒப்பீடாக இந்த விமானத்தின் வட்டப்பாதை அமைந்திருக்கலாம் என்று கருத்து கூறப்படுகிறது. எது எப்படியோ விமானம் 27 முறை வட்டமிட்ட போது விமானத்துடைய சகல தீர்ந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் போது விமானத்துடைய அந்த பழுதான லேண்டிங் கியர் பகுதி வளமைக்கு வந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. விமானத்தை இனி தரையில் இறக்க வேண்டும் என்ற ஒரு கடைசி தருணத்தில் இருக்கும் போது இயந்திர கோளாறுகள் சில வளமைக்கு திரும்புகிறது. இந்த வளமைக்கு திரும்புற சந்தர்ப்பத்தில், அந்த கடைசி சந்தர்ப்பங்கள்ல இப்போது விமானத்தில் இருக்கின்ற எரிபொருள் அளவு என்னன்னு சொன்னா, தாங்கள் இப்போது வட்டமிடும் இடத்திலிருந்து அந்த சிலாபம் பகுதியில் இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கொண்டு போய் இறக்கக்கூடிய அளவுல தான் பெட்ரோல் இருக்கின்றது. அதுக்கு அங்கால பறக்கக்கூடிய அல்லது மேலதிக வட்டமிடுறதுக்கான எந்த ஒரு எரிபொருளும் பெட்ரோலும் விமானத்துக்குள்ள இல்லை என்பதை விமானி அறிந்து கொள்கிறார். அப்போதுதான் இந்த விமானம் என்ன செய்து மறுபடியும் சுமார் 11, 20, 25க்கு இடையில் சிலாபம் வான்பரப்பிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் ஓடுப்பாதை நோக்கி பறக்க ஆரம்பிக்கின்றது. விமானத்தை தரையிறக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில், அதாவது லேண்டிங் கியர் பிரச்சனை வர நேரத்தில் குறித்த ஒரு இடத்துல தொடர்ந்து இவ்வாறு வட்டமிடும் போது சில சந்தர்ப்பத்தில் செயலிழந்திருக்கின்ற ஹைட்ரோலிக் சிஸ்டம் வளமைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வகையில் இவை வளமைக்கு திரும்புகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஒரு நேரம் வளமைக்கு திரும்பாவிட்டால் விமானத்தை தரையில் இறக்கும் போது விமானம் என்ன செய்யும், நிலத்தில் போய் மோதி வெடிக்கக்கூடிய அபாயம் உள்ளது. ஏன் விமானம் வெடிக்கிறது என்று கேட்டால், விமானத்தில் அவ்வளவு எரிபொருள் இருக்கும். ஆகவே அந்த எரிபொருள்களை இவ்வாறான பிரச்சனைகள் வரும்போது நிலத்தில் இறங்க முன்னே என்ன செய்வார்கள், விமானிகள் திறந்து விடுவார்கள். அப்போதுதான் மிக சொற்பமான எரிபொருளை பயன்படுத்தி நிலத்தில் இறக்கக்கூடியதாக இருக்கும். சம்டைம் இந்த விமானம் நிலத்தில் இறங்காமல் விழுந்தால் விமானம் வெடித்து பெரிய அளவு தீப்பிடிப்பது குறைவடையும். இதனால் விமானம் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிற நேரத்தில் சுற்றி இருக்கின்றவர்களுக்கு அவர்களை இலகுவாக காப்பாற்றக்கூடிய நிலைமையும் இருக்கும். ஏன்னு சொன்னா, தீப்பத்தையில் என்று சொன்னா நெருங்கி விமானத்தில் உள்ளாக்களை வெளியே அவசரமா எடுக்கலாம். விமானம் தீப்பத்திட்டு சொன்னா, ஒன்று விமானத்தை தீயை அணைக்க வேண்டும், பின்னர் தான் உள்ளே உள்ளவர்களை வெளியே எடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் சுற்று வட்டாரங்களில் காணப்படும், அதாவது விமான நிலையத்தில் காணப்படும் ஏனைய விமானங்களும் இந்த தீயினால் ஆபத்துக்குள்ளாகிய ஒரு பெரும் அனர்த்தத்தை விமான நிலையத்தில் ஏற்படுத்தும். இந்த அனைத்து விடயங்களையும் மையப்படுத்தி தூர நோக்கு கொண்டே இந்த விமானி தாங்கள் எதனை கற்றோமோ அதனை சரியாக செய்துள்ளார். இந்த வகையில் இந்த விமானி வானத்தில் வட்டமிடும் போது அந்த வட்டமிடும் பகுதியில் மக்கள் இருக்கும் ஊர் பகுதியோடு அதுல பெரியதொரு கலப்பு இருக்கின்றது. அந்த கலப்பு கருகாமையில் கடல் காணப்படுகின்றது. ஆகவே இந்த பகுதியை மையப்படுத்தி தான் அந்த விமானம் என்ன செய்யப்படுது சொன்னா வட்டமிடப்படுகிறது. ஒரு நேரம் இந்த லேண்டிங் கியர் சரிவரையில் என்று சொன்னால் அந்த விமானத்தை என்ன செய்யலாம்னு சொன்னா, அங்கு இருக்கின்ற ஆழம் குறைந்த அந்த கடல் பகுதி கலப்பினில் கொண்டு போய் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதனால் பெருமளவு உயிரிழப்புகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. என்ன சொன்னா, அந்த விமானத்தை அந்த கடலுக்குள்ள அந்த கலப்புக்குள்ள இறக்கும் போது விமானம் வெடிப்பது தவிர்க்கப்படும். ஆகவே நீரில் மூழ்கும் விடயம் தான் காணப்படும். ஆனால் விமானம் நொறுங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்தில் இயன்ற அளவு என்ன செய்வாங்க, அங்கு உள்ளவர்கள் அந்த விமானத்தில் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். இது அனைத்தையும் மையப்படுத்தி தான் இந்த விமானம் என்ன செய்து சிலாபத்துக்கு மேல அந்த கடல் நீர் ஏரி கலப்புக்கு மேலால வட்டமிட்டு கொண்டிருந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் சிலாபம் கடல் நீர் ஏரி பகுதியில கடற்படைகள் அனைத்தையும் உஷார் நிலையில் தயார்படுத்தி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கலப்பு பகுதி, அதாவது விமானம் வட்டமிடும் அந்த கடல் பகுதிக்குள் ரெடியாக மிக தயாரான நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த சம்டைம் அந்த விமானம் கடலில் இறக்கப்பட்டால் முடியுமான அளவு உயிர்களை காப்பாற்றும் நோக்கத்தோடு அந்த கடற்படை சுழியோடிகள் ஏனைய தொழில்நுட்பவியாளர்கள் எல்லாரும் கலப்பு மாத்திரம்
மாத்திரமில்லாமல் பெருங்கடல் பகுதிக்குள்ளும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் நீர்கொழும்பு, சிலாபம் போன்ற வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டு, வாயில்கள் எல்லாம் விரிய திறக்கப்பட்டு, ஆம்புலன்ஸ் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டு, வைத்தியர்கள் எல்லாம் அவசர நிலைக்கு உட்படுத்தப்பட்டு, நிலத்தில் முன்கூட்டி செய்ய வேண்டிய அனைத்து விடயங்களையும் இந்த சிலாபம் நீர்கொழும்பு பகுதியில் அரசாங்கம் மிக அழகாக செய்ததாக தெளிவாக செய்திகள் குறிப்பிடுகிறது. அதுபோல் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பெரிய அனர்த்தங்கள் ஏற்படாத வகையில் அங்கிருந்த சில விமானங்களை மத்தள ராஜபக்ச விமான நிலையத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இது மாத்திரமில்லாமல் இந்த விமானம் தரையிறங்க முற்படும் போது ஏதும் அனர்த்தம் நிகழலாம் என்று எதிர்பார்த்து அதிகமான ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு படைகள், விமான தொழில்நுட்ப என்ஜினியர்கள் என அனைத்து அவசர உதவிகளையும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மிக தயாரான நிலையில் வைக்கப்பட்டு விமானம் தரையிறங்குவதை எதிர்பார்த்து இருந்தது கட்டுநாயக்கா விமான நிலையம். இந்த வகையில் விமானியுடைய சாதுரியமும் இலங்கை அதிகாரிகள், அரசாங்கத்தின் நிர்வாக ஒழுங்கமைப்புகளும் உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக இருந்தது. இந்த வகையில சிலாபம் பகுதியில் வட்டமிடுற இந்த விமானி எரிபொருள் விமானத்தில் தீர்வு அடையும் நிலை வந்ததும் அந்த விமானி விமானத்தை கட்டுநாயக்கா விமான நிலையத்தை நோக்கி செலுத்துகிறார். விமானமோ விமான நிலையத்தின் ஓடு பாதையில் கீழிறங்கும் போது இறைவனின் நாட்டப்படி அந்த லேண்டிங் கியர் பாதுகாப்பாக தரையிறங்கும் அளவு வேலை செய்கிறது. இதனால் விமானம் எந்த விபத்துக்குள்ளாகாத முறையில் எல்லா விமானங்களும் வளமையாக இறங்குவது போல் விமானம் இறங்கி நிலத்தில் ஓய்வு பெற்றது. உடனே அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் ஓடோடி போய் விமானத்தில் உள்ளே இருந்தவர்களை அவசர அவசரமாக வெளியே எடுத்து விமான நிலையத்தின் உள்ளே அழைத்து விட்டார்கள். விமானம் தற்போது முழுமையான சீர்திருத்த பணிக்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சரி நேயர்களே, இது சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை கூறுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல தகவல்களோடு சந்திப்போம். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.